பாலாண்ணாக்கு இப்போ நடக்கிறது. மக்கள் எவ்வளோ தூக்கி வச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்த வைக்கணும் அப்படிங்கறக்காக, அதுக்காக தானா இல்லை வேற என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் ஒரு கிரியேட்டரா இப்போ பாலாண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு நிறைய ஹேட் வரும். அது வந்து நிறைய எனக்கு இல்லாத ப்ராப்ளமே இல்லை, ஒன்றும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆனாலும் உண்மைக்கு என்றைக்குமே வந்து பார்த்தா நம்ம துணை நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு பாலாண்ணா மேலே எந்த ஒரு தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. நம்பரை பிளர் பண்ணி போடுறாங்கன்னா எவ்வளோ எல்லாருமே தான் பிளர் பண்ணி போடுறோம். நானுமே வந்து பண்ண என்னோட ஓன் வெஹிக்கலுக்கு பிளர் பண்ணி தான் போடுறேன். நான் ஏதாவது ஒரு வெஹிக்கல் யூஸ் பண்ணேன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பிளர் பண்ணி போடுவாங்க. சில பேர் வண்டி வந்து பண்ண இன்சூரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா போயிடுக்கும், அதை இன்டர்நெட்டில் எடுத்து போடும்போது அது பிரச்சனை வரும். மேபி 2 நாள் கழிச்சு அவங்களே போடுறதா இருக்கும், அதனால பிரச்சனை வரும். அவரை யாராவது கூட ஏமாத்திக்கலாம்ல. ஏன்னா அவர் உதவி செய்கிறாரு. உதவி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, சரிங்களாங்க. எல்லாருமே வெளியிருந்து பார்க்கறதுக்கு அப்படியே பெருசாக தாங்க தெரியும், உள்ளே போனதாங்க தெரியும். நம்ம தனுஷ் சார் கூட சொல்லியிருப்பாங்க, நீ 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா, உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கும். தகுதிகள் ஏற ஏற தகுதிக்கேற்ற செலவுகள் வந்துட்டே தான் இருக்கும். 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது புது வண்டியை வாங்கி டொனேட் பண்ண முடியாதுங்க. அதனால செகண்ட் ஹேண்டில் வந்து பண்ண ரேட்டு கம்மியாக அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஏமாத்தி கூட இருக்கலாம். என்ன உண்மை நமக்கு தெரியாது இல்லைங்க. உதவி செய்கிறவங்கெல்லாம் இந்த கைக்கூலி அங்கே இருக்கிறவங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ யாருமே நீ உதவி செய்யவே பயப்படுவாங்களே. எத்தனையோ பேர் நல்லது நினைக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி நானும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்படி பார்த்தா என்னையே வந்து இது பண்ண இவங்க இந்த மாதிரி ஒரு கைக்கூலி அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம். டக்குன்னு ஒருத்தர் மேலே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி கமெண்ட் வந்து பண்ணால் பாலாண்ணா மேலே பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சீரியஸாகவே ஒரு நியூஸ் யாரை பற்றி எந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும் நல்லா ஆராய்ஞ்சு அவங்களை தப்பாக முடிவு பண்ணுங்க. டக்குன்னு யாரையும் முடிவு பண்ண வேணாம். ஏன்னா என்னையும் நல்லா தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி என்னை ஒரு நெகட்டிவ் பர்சன் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும் நம்ம அப்படி கிடையாதுன்னு சொல்லி. ஸோ துற்றுவோர் துற்றட்டும், போற்றுவோர் போட்டுட்டும், எல்லாருக்கும் நல்லவங்க அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வந்துருங்க. ஓகே.